வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எப்போவுமே வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் எடுப்போங்க. அதில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டனு சிக்கனு அந்த மாதிரி வாங்கிக்குவோம். புதன்கிழமை பெரும்பாலும் மீன் தாங்க வாங்கிட்டு வரும். மீன் ரொம்ப பிடிக்கும். அதிகபட்சம் சிக்கன் மட்டன் சும்மா ஒரு வாசனைக்காக தாங்க சாப்பிடுவோம். மீன் நிறைய சாப்பிடுவோம். அதில் பார்த்திங்கன்னா பாதி மீனை வறுக்கிறதுக்கும் பாதி மீன் குழம்புக்கும் வச்சுக்கிட்டேன். கழுவி வச்ச மீனில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு தூள், உப்பு, நார்மல் குழம்பு மிளகாத்தூள் தாங்க. இது மட்டுமே போட்டு ஊற வைப்பேன். நான் வந்து அதிகபட்சம் பேக்கெட் ஐட்டம்லாம் வாங்கி ஊற வைக்கிறது இல்லைங்க. எங்கள் வீட்டில் யாருக்கும் அது பிடிக்காது. அதனால் நான் பேக்கெட் ஐட்டம் வாங்க மாட்டேன். ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். மீன் சரி ஊறட்டும் ஒரு 20 நிமிஷம், அதுக்குள்ளே குழம்பெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஓகே மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, வெந்தயம் போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி வெந்தயம் போடாமல் விட்டால் கொஞ்சம் சோம்பு போடுவாங்க எப்போவுமே மீன் குழம்புக்கு. எண்ணெய், கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டு பூண்டு வந்து நல்லா இடித்து போட்டுக்கினேன். அரைச்சி எல்லாம் ஊற்றல. வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை, தக்காளி, நல்லா பெரிய தக்காளி 2 தக்காளிங்க, பழுத்த தக்காளி கையிலே நசுக்கி போட்டுட்டு அது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு மிளகாத்தூள் போட்டு எப்பவும் வழக்கமான குழம்பு மிளகாத்தூள் தாங்க எதுக்குமே சரிங்க. வறுக்கிறதா இருந்தாலும் சரி, குழம்பா இருந்தாலும் சரி, பேக்கெட் ஐட்டம் வாங்க மாட்டாங்க. மிளகாத்தூள் எல்லாமே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி கரைசல் ஊற்றியாச்சு. அது நல்லா கொதிக்கிட்டோன்னு மூடி போட்டு வச்சுட்டோம். நல்லா சுண்டி வந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மீனெல்லாம் போட்டு சூப்பராக இறக்கியாச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சுண்டி வர ஸ்டேஜில் மீன் போட்டோம்னா நல்லாயிருக்குங்க. மீனும் உடையாது. ஓரளவுக்கு நார்மலாக ஒரு சிலருக்கு திக்காக பிடிக்கும், ஒருத்தருக்கு தண்ணியாக பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரருக்கு மீடியமாக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல், அப்போ தான் அவர் விரும்பி சாப்பிடுவார். பாருங்கள் மீன் எல்லாம் சூப்பராக வந்துச்சு. ஆனால் உடையில. மீன் போட்ட உடனே நீங்கள் கலர் விட்டிங்கன்னா உடையாது. வெந்ததுக்கப்புறம் கலர்னிங்கன்னா உடஞ்சிரும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. ஒரு பக்கம் தோசை கல் வச்சு ஆளுக்கு 2 பீஸ் போல் வறுத்துக்கணுங்க. ஏன்னா தேவைப்படும் போது வறுத்துக்கலாம். மீன் குழம்புல இருக்கிறதும் சாப்பிடணும் இல்லைங்களா, அதனால் மீனுமே வறுத்தாச்சு. வாங்க சாப்பிட்லான்னு வந்து உட்காந்தாரு. ஓகே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.